ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2005. சரிங்களா? இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், சரிங்களா? லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, என்ன ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல் அனலைசிஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, கம்ப்ளீட் எல்லா இன்ஃபர்மேஷன் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இல்ல ஜிசிடி வந்து கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த பிரைம் காலேஜ்னு சொல்லலாம். சரிங்களா? ஜிசிடி எங்க இருக்கு அப்படின்னு கோயம்புத்தூர்ல தரங்கம் ரோட், சரிங்களா, அங்க இருக்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல 6 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு இருக்கு இந்த காலேஜஸ். சரிங்களா? இங்க டோட்டலா வந்து இங்க 10 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இங்க 10 கோர்சஸ் வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா 10 கோர்சஸ் சிவில் இன்ஜினியரிங். சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 1952ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 120 சீட்ஸ் என்பிஏ அக்ரிடேஷன்ஸும் இருக்கிற கோர்ஸ். சரிங்களா? தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சரிங்களா, 2025ல ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. தென் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1952ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 120 சீட்ஸ் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2027 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE 1952ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டோட்டலா 60 சீட்ஸ் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 1970ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் தென் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கிற கோர்ஸ். தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 1978ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2027 வரைக்கும் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 1984ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் 2026ல உங்களுக்கு 26 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் வந்து இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டோட்டலா வந்து 60 சீட்ஸ் 1984ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 1986ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் 2027 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2001ல ஸ்டார்ட் பண்ண டோட்டலா 60 சீட்ஸ். தென் அது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 2002ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து 120 சீட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. சரிங்களா? டோட்டலா உங்களுக்கு வந்து டோட்டலா 10 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஜிசிடி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 கோர்சஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, சரிங்களா, அதையும் நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 178.5 இருந்த கட் ஆஃப் வந்து 182.5 2024ல இருந்திருக்கு. 2025ல ஓசி கட் ஆஃப் வந்து 188 உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 183, தென் பிசிஎம் 179.5, தென் எம்பிசி 182, எஸ்சி 176, தென் எஸ்சிஏ 174, தென் எஸ்டி 185 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. சரிங்களா? தென் அதே மாதிரி ரேங்க் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு 2023ல 20,000 ரேஞ்சஸ்ல இருந்த ரேங்க் வந்து 2024ல ஸ்லைட்லி கொஞ்சம் மேல வந்து 19,000 உங்களுக்கு 19,900 ரேஞ்சஸ்ல உங்களுக்கு இருந்திருக்கு. அதாவது 2025ல 17,112 உங்களுக்கு வந்து ரைஸ் கட் ஆஃப் இன்னும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சரிங்களா? அதாவது கட் ஆஃப் எப்படி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி ரேங்க்கும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. இந்த வருஷம் 2026லயுமே பாத்தீங்கன்னா இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃபும் உங்களுக்கு மேல வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் 2025ல 196 இருந்திருக்கு ஓசிக்கு. பிசி 195, பிசிஎம் 194.5, எம்பிசி 195, எஸ்சி 189, எஸ்சிஏ 185, எஸ்சியில் அலைங்கிட்டு ஆகல. என் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 3,319 ரேஞ்சஸ்ல இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து இன்னும் வந்து பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃபும் வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீசெண்ட் டேஸ்ல உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரேங்க் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 2023ல 182 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 186 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல 190 உங்களுக்கு ஓசியோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசி 187, பிசிஎம் 186, தென் எம்பிசி 185.25, தென் எஸ்சி 175.5, தென் எஸ்சிஏ 173, தென் எஸ்டி 181.5 ஓகே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 16,000 இருந்தது, 2024ல 14,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் 2025ல 13,070 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே 1000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இதே மாதிரி ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரேங்க் வந்து இதோட இன்னும் மேல வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆக நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற கோர்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ. ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீசெண்ட் டேஸ்ல உங்களுக்கு இதோட கட் ஆஃப் வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இந்த ரைஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி கோயம்புத்தூர் ரீஜன்ல நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 2023ல 19,909 சாரி 192.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல சேம் அதே ரேஞ்சஸ்ல இருக்கு. 2025ல 195 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 193.5, தென் பிசிஎம் 192.5, எம்பிசி 192.5, எஸ்சி 186.5, எஸ்சிஏ 179, தென் எஸ்டி 194.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 ரேஞ்சஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4,000 ரேஞ்சஸ்ல இருந்தாலும் அதாவது 4,000 நியர்லி 5,000 பார்டர்லயே எண்ட்லயே அதே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்ல சேம் அதே ரேங்க்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு 5,000 ரேஞ்சஸ்ல உங்களுக்கு ட்ரிபிள் இ கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2023ல 195.5 இருந்திருக்கு. 2024ல சேம் அதே ரேஞ்சஸ்ல 2025ல 197 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி 196, தென் பிசிஎம் 195.5, தென் எம்பிசி 195.5, எஸ்சி 188, தென் எஸ்சிஏ 183.5, எஸ்டி 187.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் அதே மாதிரி இந்த லாஸ்ட் இயர் ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 2,500 ரேஞ்சஸ்ல இருந்தது. 2024ல 2,200 ரேஞ்சஸ்க்கு உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025ல உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி ரேஞ்சஸ்லயே உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. 2,377 நியர் பை தான் உங்களுக்கு 100 ரேங்க்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பேக்ல போயிருக்கு. பட் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே சேம் அதே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 177.5 இருந்தது. 2024ல 178.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. 2025ல 184 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி வந்து 180.5, தென் பிசிஎம் 180.5, எம்பிசி 178.5, எஸ்சி 167.5, தென் எஸ்சிஏ 153.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 21,000 இருந்த ரேங்க் வந்து 2024ல 26,000 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. தென் அதே மாதிரி 2025லயுமே ரேங்க் வந்து 26,800 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 189.455 இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல 190.5 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. 2025ல 193 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி வந்து 191.5 உங்களுக்கு வந்து போயிருக்கு. பிசிஎம் 191, then NBC 190, then SC 179, then SCA 174.5, then ST 176 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 8,174 இருந்த ரேங்க் வந்து 2024ல 7,423 உங்களுக்கு ரேங்க் வந்து ஸ்லைட்லி ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. பட் ஆனால் 2025ல இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி பேக்ல போயிட்டு இருக்கு. 500 ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. 8,286 ரேங்க்ல உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து ஸ்லைட்லி சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. தென் அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்ட ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2023ல உங்களுக்கு வந்து 196.5 இருந்தது. 2024ல 196 உங்களுக்கு ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்கு. தென் 2025ல 197.5 உங்களுக்கு ஓசி இருந்திருக்கு. தென் பிசி பொறுத்த வரைக்கும் 196, தென் பிசிஎம் 185.5, தென் எம்பிசி 196.5, எஸ்சி 192.5, எஸ்சிஏ 193.5, எஸ்டி 187.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 1770 இருந்தது. ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. 1814 இருந்திருக்கு. 2025ல 1990 மோர் 150 ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரேங்க் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ல இருந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 2023ல 195.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 195 மாதிரி இருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 196.33 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 195.5, தென் பிசிஎம் 194.5, தென் எம்பிசி 195.5, எஸ்சி 190, எஸ்சிஏ 182.5, எஸ்டி 182.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 2491 இருந்த 2023ல 2024ல 2800 கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து 400 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2025ல இன்னும் 400 ரேங்க்ஸ் வந்து இன்னும் பிறகு 3110 வரைக்கும் உங்களுக்கு 2025ல உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. சேம் இன்னொரு 400 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போகலாம். தென் அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 179 உங்களுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. 2024ல 179.5, தென் 2025ல 5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 184.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அதே மாதிரி பிசிஏ பொறுத்த வரைக்கும் 178.5, பிசிஎம் 171, தென் எம்பிசி 175, தென் எஸ்சி 165.5, எஸ்டிஏ 156, தென் எஸ்டி 168 வரைக்கும் போயிருக்கு. தென் இதோட ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2023ல ரேங்க் வந்து 19,593 இருந்த ரேங்க் வந்து 2024ல 24,929 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பின்னாடி போயிருக்கு. இந்த 2025லயுமே சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து அதே ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கு. பட் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சேம் இதே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்க தவிர உங்களுக்கு பேக்ல போக வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாமே 10 கோர்சஸ்க்கான கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டோம். தென் அடுத்து நம்ம வந்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். பிளேஸ்மெண்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிலையுமே எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க, இன்டேக் எவ்வளோ எலிஜிபிள், எவ்வளோ பேர் பிளேஸ்டு, தென் மினிமம் சேலரி என்ன, ஆவரேஜ் சேலரி என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் எல்பிஏல எந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு கம்பெனியோட எல்பிஏ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கம்பெனிலாம் வந்திருக்கு சரிங்களா, அந்த டீட்டெயில்ஸுமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து எங்க இதெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, எவ்வளோ மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, இந்த பிளேஸ்மெண்ட் வைஸஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி சார்ட் போட்டு எம்என்சி லெவலோ க்ரோர் லெவலோ சொல்லிட்டு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, லைப்ரரி இன்ஃபர்மேஷன்ஸ், இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜிசிடி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிரீவன்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸா 200 rupees, இன்ஸ்டியூஷன் டெபாசிட் 500, லைப்ரரி டெபாசிட் வந்து 500. தென் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 12,415 rupees வந்து வரும். சரிங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு சொல்றாங்க. இதை தவிர்த்து இந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ல வராது, ஒரு 10,000 கிட்ட தான் உங்களுக்கு வரும் செகண்ட் இயர்ல இருக்கு. இல்லை செகண்ட் இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் சேம் லேட்டர் என்ட்ரியா ஜாயின் பண்ண உங்களுக்கு சொல்லிருக்காங்க. லேட்டர் என்ட்ரி ஃபீஸ் 12,365 rupees தான் உங்களுக்கு வருது. சரிங்களா? தென் செகண்ட் இயர் டு ஃபைனல் இயர்ல எவ்வளோ வரும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எஃப்ஜி கேண்டிடேட் ஆகிருங்க, நான் எஃப்ஜி அதாவது 10,000 தான் வருது. எஃப்ஜி கேண்டிடேட் தான் 4,788,
தென் வந்து நான் எஃப்ஜிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6,788 வரும். தென் அதே வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 4,788 ருபீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எம்இ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயிலாகவே எல்லாமே வெப்சைட்ல இருக்கு, நீங்க போட்டுருக்கீங்க. சரிங்களா? இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல இப்போ நோட் பண்ணி கவுன்சிலிங் கோட் 2005. ஓகேங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கம்ப்ளீட்டா உங்களுக்கு சாய்ஸஸ்ல நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு கோர்ஸ் வைஸா. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது காலேஜ் பத்தி தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த காலேஜ் நெக்ஸ்ட் என்ன காலேஜ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த காலேஜ் பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் வேற வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.